எந்த ஒரு மூமெண்ட் ஆரம்பிக்கும் போதுமே வந்துட்டு ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது அதுவும் பொலிட்டிக்கலி பயங்கர ஒரு வாலடைல் சுச்சுவேஷன்ல இருக்கிற ஸ்டேட்ஸ்ல வந்து மூமெண்ட் ஆரம்பிக்கும் போது இமீடியட்லி வந்து ஏதான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அதை கனெக்ட் பண்றது ஒரு மூமெண்ட்டோட கனெக்ட் பண்றது இட்ஸ் பிரிட்டி காமன். இப்போ இந்த சோஷியல் மீடியாலையும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா மக்கள் மேடை தோ இட் ஹஸ் பீன் லான்ச் வே பிஃபோர் நாங்களே அதை கவர் பண்ணி நிறைய பண்ணியிருந்தாலுமே இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அண்ணாமலை அவர்களுடைய மூமெண்ட் லான்ச் பண்ண உடனே அதையும் இதையும் இன்டர்லிங்க் பண்ணி நிறைய வந்து சோஷியல் மீடியால போடுறாங்க. வெதர் ரெண்டு பேர் இந்த மூமெண்ட் அந்த மூமெண்ட் சேர்ந்து வரப்போகுதா திருப்பி வந்து ஏன்னா மிஸ்டர் அண்ணாமலை ஹஸ் பீன் வெரி குட் டச் வித் மிஸ்டர் ரஜினிகாந்த் அவங்களுக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து வரப்போகுதா நிறைய வந்து ஸ்பெகுலேஷன்ஸ் ஹவ் பீன் ஆன் கோயிங் அரவுண்ட் ஆன் சோஷியல் மீடியா. இதுக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? சரி, இப்போ மார்ச்சில் நாங்கள் லான்ச் பண்ணப்போ அப்போயே அது சென்சேஷன் ஆகலை. ஏன்னா அவங்க வெயிட் பண்ணுறாங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷனுக்காக, இது எல்லாத்தையுமே சென்சேஷனலைஸ் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ மார்ச்சில் அவங்க இவ்வளோ பெருசாக எழுதலை. பாரத் சேவா நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம், அதை பற்றி எழுதலை. பாரத் மார்க்கெட் பற்றி சொல்லலை, நம்ம ஃபார்மர்ஸ்க்கு வேலை செய்கிறத பற்றி சொல்லலை, காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி சொல்லலை, குழந்தைங்க காணாமல் போனதும் கண்டுபிடிச்சதை பற்றி சொல்லலை, எதுவுமே சொல்லலை. ஆனால் இந்த வீடியோ வந்து மக்கள் மேடை பற்றி சொல்லும்போது அந்த டைமிங்கை பார்த்து உடனே அதுக்கு ஒரு கலர் கொடுத்து அப்படி பண்ணுறாங்க. இது ரொம்ப தவறு இல்லையா? அது தவறுன்றது நம்மளுக்கு தெரியுது. பட் நம்ம அப்படி ஒரு சொசைட்டியில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் வேலையை பார்த்து எங்கள் ஹிஸ்ட்ரி இருக்குது, ரெக்கார்ட்ஸ் இருக்குது, டாக்குமெண்டேஷன் இருக்குது, ஊரில் எங்கள் வேலைக்கு இருக்குது, மக்களுக்கு தெரியுது. ஸோ அதை பார்த்துட்டே போயிட்டுருக்கணும். இஃப் வி ஸ்டாப் டு ஆன்சர் நெகட்டிவிட்டி, half our time will go in that. Only what hurts me is, it hurts the family. It hurts sir. It will definitely hurt people around us. அது அவங்களுக்கு எந்த பாதிப்புகளும் அவங்க கொண்டு போய் சேர்த்துடக்கூடாது. நம்ம நல்ல காரியம் பண்ணி போகிறப்போ ஒரு குழந்தைக்கே ஆகட்டும், ஒரு ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, கம்பேர் பண்ணி பண்ணக்கூடாது. நீ வந்து அவனை விட கம்மி, கிளாஸ்லேயும் கம்பேர் பண்ணக்கூடாது. நீ அவன் 40 வாங்கியிருக்கான், நீ 60 வாங்கியிருக்கான், நீயே நான் 65 வாங்கக்கூடாது. யாரோடையும் யாரையும் கம்பேரே பண்ணக்கூடாது. ஒருத்தருக்கும் ஒரு என்டிட்டி இருக்குது, அவங்க அதை பண்ணிட்டு போகிறாங்க. எப்போவுமே ஊக்குவிச்சாதான் நல்லது நடக்கும். நம்ம பாதி சொசைட்டியில் என்ன பண்ணுறோம், மாணவர்கள் காலத்துலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் குடும்பத்துலேருந்தும் மட்டன் தட்டி யாரையுமே முன்னுக்கு வராமல் பண்ணிடுவாங்க. அதை பண்ணாமல் சின்ன குவாலிட்டி கிடச்சா கூட ஓகே பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது தான் ஒரு குழந்தையே அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும், ஒரு ஸ்டூடெண்ட் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். சூயிசைட்ஸ் முக்கால்வாசி நடக்கிற காரணமே இந்த மட்டன் தட்டியோ ஒரு அவங்க செய்கிற காரியத்தை ரெக்கக்னைஸ் பண்ணாமையோ இல்லை அவங்கள புரிஞ்சிக்காமல் பண்ணுற காரியங்களோ அப்படி தான் நடக்குது. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் டிப்ரெஷன் வரத்துக்கெல்லாம் காரணமும் அதுதான். சொசைட்டியில் சைக்காட்ரி ஏன் இவ்வளோ முக்கியமாக ஆயிடுறதுன்னு சொன்னால், யாரையும் நிம்மதியாக விடுறதில்ல. அது எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஊக்கம், அந்த மோட்டிவேஷன், அந்த பாசிட்டிவிட்டி, நம்ம கூட நிற்கணுன்ற அந்த கல்ச்சர் நம்ம நாட்டோட பிரதானமான கல்ச்சர், அது இப்போது குறைஞ்சிட்டு இருக்குது. ஸோ அவங்க மற்றவங்க வாழ்க்கையை பற்றி பேசும்பொழுது எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்கன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ நல்ல காரியத்துக்கு அவங்களால கூட நிற்க முடியலனாலும் தவறாக பிரதிபலிக்காமல் இருந்தால் போதும். So that is what, so we continue to do our good work. ரஜினிகாந்த் அவர்கள் உங்களுடைய எல்லா மூமெண்ட்லையுமே ஒரு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. நீங்கள் சொன்ன அந்த தயா ஃபவுண்டேஷன்லேருந்து அந்த சில்ட்ரன் கான் மூமெண்ட் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஹஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ். மாற்றம் அப்படின்றது வந்துட்டு ஹி ஹஸ் பீன் சீயிங் இட் ஃபார் அ வெரி லாங் டைம். அவருடைய ரசிகர் மன்றங்களையுமே வந்து சேவை செய்யறதுக்கான மன்றமாக அவர் மாற்றிருக்காரு. ஸோ இப்போ வந்து மக்கள் மேடை அப்படின்ற ஒரு இந்த மூமெண்ட் வரும்போது அவருடைய இன்புட் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது, ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது? எப்போவுமே நாங்கள் பொது சேவை பற்றி, பொது ஜனங்கள் பற்றி, தமிழ் மக்கள் பற்றி, தமிழ்நாட்டை பற்றி, இந்தியா பற்றி எங்களோட ட்ரீம்ஸ் ஹவ் பீன் வெரி வெரி ஸ்ட்ராங். நான் எல்லாத்தையும் அவரோட பகிர்ந்துக்கிறேன். அவரோட மைண்டில் எவ்வளோ நல்லது நினச்சாருன்னு தெரியும். பிகாஸ் அவரே ஒரு கிரேட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கிற பர்சன் அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெங்க், வெரி ஸ்ட்ராங் மைண்டட் பர்சன். ஸோ அவரோட ட்ரீம்ஸ் எவ்வளோ நல்லா இருந்ததுன்னு எனக்கு தெரியும். ஸோ என்னால் முடிஞ்சதை என்னென்ன நல்லது பண்ண முடியுமோ அவரோட இன்புட்ஸ்லேருந்து கேட்டு தெரிஞ்சு என்னால் அதை எவ்வளோ எக்ஸிக்யூட் பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம செய்கிற காரியத்தில் அவரை கன்சல்ட் பண்ணி எப்படி செய்ய முடியும் அப்படின்றது டெஃபினெட்லி ஐ ஷேர் எவ்ரி திங் வித். ஒரு லாஸ்ட் கொஸ்டின் மேம், இப்போது விஷன் என்னவா இருக்க போகுது இந்த மக்கள் மேடை ஒரு வருடத்துக்கு அப்புறமா? இதெல்லாம் எங்களுடைய டார்கெட்ஸ், இதை நோக்கி எங்களுடைய பயணம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என்னவா? ஒரு கிராமம், ஒரு இடத்துலையும் ஒரு ரீஜன்லேயும் மக்கள் மேடை இருக்கணும். மக்கள் ஒன்றா சேரணும். யாருக்காகவும் இல்லை, நமக்காக.
யாரையும் எதிர்பார்க்காம நம்ம எப்படி பார்த்துக்க முடியும், நம்ம எப்படி செய்ய முடியும், ஊர் நலனுக்கு எப்படி வேலை செய்ய முடியும், இந்த இந்திய நாடோட இந்த ஆழ்ந்த கலாச்சாரத்தை எப்படி காப்பாற்றுறது, இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், அதாவது நம்மளையே நம்ம பார்த்துக்கக்கூடிய சக்திகளை எப்படி ஒன்றா சேர்க்கறது, அதுக்கு தீர்வுகள் எப்படி காண்றது. எப்போவுமே ப்ராப்ளம்ஸே சொல்லிகிட்ருக்கோம், பிரச்சனைகளை சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக தீர்வுகள் எப்படி காணுறது, அங்கே லோக்கலாக எப்படி லீடர்ஷிப் உருவாக்குறது, எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கும் போய் சேர்ந்து கார்ப்பரேட்ஸ், பிஸ்னஸ் பீப்புள், ஆண்டர்ப்ரனர்ஸ் ஒரு மாவட்டத்துலேயும் இருக்காங்க, அவங்களும் சேரணும். லாயர்ஸ் எல்லாம் வரணும், டீச்சர்ஸ் வரணும், அட்வொகேட்ஸ் வரணும், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் வரணும், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், காமன் பீப்புள், யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் வரணும். அத்தனை பேரோட சிறுக சிறுக சக்திகளை ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய சக்தியாக அதை கொண்டு போகணும்.